நல்ல படம். ஆமாம், நல்லா தான் இருக்கு. வேற என்ன பண்றது, வெளியில ஒரே அடமழையா இருக்கு. 2 நாளா வீட்டை விட்டு வெளியே போக முடியல. நல்ல வேலை விடுமுறையா போச்சு. நாளைக்கு எப்படின்னு தெரியல. நாளைக்கு இதே போல மழையா இருந்தா வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு ஒருவேளை மழை இல்லாம இருந்தாலும் இருக்கலாம். அது நாளைக்கு தான் தெரியும். ஆமாப்பா, வெளியில ஒரே அடமழையா இருக்கு. நாங்களும் 2 நாளா ஸ்கூலுக்கு கூட போகல. ரொம்ப அதிகமா அடைமழையா இருக்கிறதுனால தான் லீவ் எடுக்க சொன்னேன். இல்லைன்னா போயிருக்கலாம் தான். அண்ணே அண்ணே, முதல்ல அப்பா ஃபோன் பண்ணி ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லிட்டாங்க லீவு. நான் கொஞ்ச நேரம் உங்க போய் ஜன்னல்ல நின்று வெளியே பார்த்துட்டு வரேன். அண்ணே அண்ணே, எங்க போற? நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்று பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரம்ப்பா. ஐயோ அம்மா, வெளியே வெள்ளமே வந்துருச்சு. தாசனி தாசனி, கொஞ்ச நேரம் சீக்கிரம் இங்க வாயேன். சீக்கிரம் வா. என்னன்னு கொஞ்சம் வெளியே பாரு, எப்படி வெள்ளம் ஏறிடுச்சுன்னு. ஆமா, வெள்ளம். வா, நான் போய் அப்பாட்ட இப்பயே சொல்லலாம். நானும் வரேன், வா. அப்பா அம்மா, என்ன யுகேஷ், என்ன தாஷாயினி, ஏன், என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் வெளியே வந்து பாருங்க, எப்படி வெள்ளம் ஏறி இருக்குது. ஆமாப்பா, எல்லாம் கடல், ரோடு, எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனுச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க கூட வெள்ளம் வந்துடும். வந்து பாருங்களேன். ஆமாவா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். சரி, நீனும் வா, போய் பார்த்துட்டு வரலாம். அங்க பாருங்க எப்படி வெள்ளம் ஏறி இருக்குன்னு. ஆமாம் செல்வி, ரொம்ப அதிகமாக தான் வெள்ளம் ஏறி இருக்குது. முதல்ல போய் எந்தெந்த ஜாமான் எடுத்து வச்சு பத்திரப்படுத்த முடியுமோ அந்தந்த ஜாமான் பத்திரப்படுத்தணும். அப்பா அம்மா, நானும் உங்களுடன் வந்து உதவி செய்யட்டுமா? வாப்பா யுகேஷ், நீனும் வந்து எங்களுடன் உதவி செய். அப்பதான் ரொம்ப சீக்கிரமா எல்லா பொருளையும் பத்திரப்படுத்த முடியும். அப்பா நானும் வரேன். அதிகமா உபயோகப்படுத்துற பொருளை ஒரு பக்கமும், குறைவா உபயோகப்படுத்துற பொருளை ஒரு பக்கமும் தனித்தனியா எடுத்து பத்திரப்படுத்தி வைப்போம். அப்பதான் திடீர்னு நம்ம அந்த பொருளை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளத்துல நம்ம போய் கஷ்டப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளத்திலேயே நம்ம இருக்க முடியாது. எங்கேயாவது கொஞ்சம் உயரமான இடத்துல, வெள்ளம் இல்லாத இடத்துல தான் நம்ம போய் தங்க முடியும். ஸோ அதனால அப்படி போய் தங்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான துணிமணிகள், பொருட்கள், ஐடி, இது போன்ற ஜாமான் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் முதல்ல எடுத்து தனியாக வச்சிருங்க. அப்படி இங்கேருந்து வெளியாக வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். மித்த பொருட்கள் எல்லாத்தையும் மேல பகுதியில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிடலாம். அப்படியே செஞ்சு விடலாம். சரி சரிப்பா. அவங்க எல்லாரும் போகலாம். நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல போறேன். அப்பா வாங்க. இதோ வரேன்ப்பா.